अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திருமந்திர உபதேசம் பெற்ற திருமங்கை ஆழ்வார் திவ்ய தேசங்களை அனுபவிக்கத் தொடங்கி முதலிலே திருப்பிரிதி என்கிற திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்கின்றார். இந்த திருப்பிரிதி என்கிற திவ்ய தேசம் நம்முடைய தேசத்தினுடைய வட கோடியிலே எங்கோ இமயமலையினுடைய உச்சியிலே அமைந்திருக்க வேண்டும். அந்த திவ்ய தேசம் நமக்கு இப்பொழுது கிடைக்கவில்லை என்றுதான் பெரியோர்கள் காட்டியிருக்கிறார்கள் என்பதற்கான காரணங்களையும் நான் வரிசையாக தெரிவித்து வருகிறேன். இந்த திவ்ய தேசத்தை பற்றின பாசுரங்களிலே ஆழ்வார் நதிகளினுடைய பிரஸ்தாபம், அதாவது கங்கை முதலான நதிகளை பற்றி அருளி செய்யாமல் அவர் இமயத்துள் திருப்பிரிதி என்றே அருளி செய்தபடியினாலே அது இமயத்திலே இருக்கிறது, கங்கையினுடைய உற்பத்தி ஸ்தானத்திற்கும் மேலே இருக்கிறது என்று ஒரு அர்த்தம் காட்டியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த பாசுரங்களிலே எல்லாம் அவர் வேங்கை புலிகள், அதே போல காட்டு பன்றிகள், மதம் பிடித்த யானைகள், சிங்கங்கள் என்று துஷ்ட மிருகங்களை பற்றி தெரிவித்திருக்கிறார். ஆக இது ஒரு நகரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய திவ்ய தேசமாக இல்லை, மிகவும் அதாவது அடர்ந்த காட்டிற்குள்ளே உட்புறத்திலே அமைந்திருக்கிற திவ்ய தேசம் என்று அதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். அதையும் தவிர இங்கே மனிதர்கள் வந்து எம்பெருமானை வணங்குகிறார்கள் என்றே தெரிவிக்காமல் இமயவர் வணங்கும் என்று தேவர்கள் வணங்கும்படியான இடமாகவே இதை காட்டியிருக்கிறார் என்று பல பல காரணங்களை தெரிவித்தோம். அப்படிப்பட்ட அந்த திருப்பிரிதி என்கிற திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்த அந்த திருமங்கை ஆழ்வார் எம்பெருமானுடைய 1000 திருநாமங்களையும் சொல்லிக்கொண்டு தேவர்கள் வந்து வணங்குகிறார்கள் என்று கீழே பாசுரத்திலே தெரிவித்தார் அல்லவா? அப்படி 1000 திருநாமங்களை சொல்லி வணங்குபவர்களுக்கு எம்பெருமான் என்ன செய்கிறான் என்றால் அவர்களுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிறான் என்பதை 9வது பாசுரத்திலே அருளி செய்கின்றார். ஓதியாயிர நாமங்கள் உணர்ந்தவர்க்கு உறுதுயரடையாமல் ஏதமின்னின் அருளும் பெருந்தகை இருந்த நல்லிமயத்தே பாதி மல்கிய பிண்டி விண்டவர்கின்ன கடல் புற எழில் நோக்கி பேத வண்டிகளெறியன வெறிவரே பிரிதி சென்னடனெங்கே. ஓதி 1000 நாமங்கள் உணர்ந்தவர்க்கு என்றால் அந்த 1000 திருநாமங்களையும் ஓதி அது உணர்ந்தவர்க்கு என்னால் அதனுடைய அர்த்தத்தையும் உணர்ந்தவர்கள், கருத்தையும் உணர்ந்தவர்கள், அதிலே சொல்லப்படுகின்ற எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்கள் அனைத்தையும் நன்றாக அறிந்து கொண்டவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு துயர் அடையாமல் அவர்கள் செய்த பாபத்தின் பலனாக அவர்கள் துன்பத்தை அடைய வேண்டாமல் எம்பெருமான் அனுகிரகிக்கிறான். அதிலேயும் ஏதுமின்றி என்று ஒரு பாடம் உண்டு. ஏதமின்றி நின்னருளும் என்றால் ஏதமென்னால் எந்த விதமான பாவங்களும் அவர்களுக்கு இல்லாதபடி என்று பொருள். ஏதுமின்றி என்னால் இவர்களிடத்திலே நன்மை எது இல்லை என்றாலும் இவர்கள் 1000 நாமங்களை சொன்னதுவே காரணமாக எம்பெருமான் என்ன செய்கிறானாம், இவர்களுக்கு அருள் புரிந்து விடுகிறானாம். ஏதுமின்றி என்னால் நிர்ஹேதுகமாக, அதாவது எந்தவித காரணமும் இல்லாமல் நின்று அருளும், நமக்கெல்லாம் நிலைத்து நின்று அருளை செய்கின்றான் எம்பெருமான். அவன் எழுந்தருளி இருக்கிற இடம்தான் இந்த திருப்பிரிதி என்கிற திவ்ய தேசம். ஏதுமின்றி நின் அருளும் நின்றருளும் பெருந்தகை இருந்த நல் இமயம். அந்த இமயத்துக்குள்ளே என்ன நடக்கிறது என்றால் ஒரு இயற்கை காட்சியை வர்ணிக்கிறார். தாது மல்கிய பிண்டி என்னால் நிறைய தாதுக்களெல்லாம் சேர்ந்திருக்கக்கூடிய பிண்டி என்னால் அசோக மலர். அந்த பிண்டி விண்டு அலர்கின்றது. நன்றாக அந்த அசோக மலரானது அப்படி மலருகின்றதாம். அது அப்படி அசோக மலர் நன்றாக சிவந்து இருக்கிறபடியினாலே அது மலருகின்ற பொழுது பார்க்கிற பொழுது வெகு தூரத்திலிருந்து பார்த்தால் ஏதோ நெருப்பு கொழுந்து விட்டு எரிவது போலே தோன்றுமா. 6 படைத்த மனிதர்களுக்கே கூட அப்படி தோன்றும் என்றால் 5 படைத்த அந்த ஜந்துக்கள் என்ன செய்யும்? அங்கே பேதை வண்டுகள் எரியன வெறுவரு
என்கிறார். தாது மல்கிய பிண்டி விண்டு அலர்கின்ற, அது எப்படி இருக்கின்றன, தழல் புரை எழில் என்றார். அதாவது நெருப்பு போல இருக்கக்கூடிய எழில், அழகு. தழல் நெருப்பு, புரை என்றால் போன்ற, அது எழில். அந்த எழிலை கண்டு பேதை வண்டுகள், அறியாதவைகளான வண்டுகள் எரியன வெறுவரு என்று, அது எங்கே நெருப்பு, அது நம்மை சுட்டு விடுமோ என்று பயந்து அவைகள் அஞ்சி ஓடுகின்றனவாம். அப்படிப்பட்ட பிரிதி சென்னடை நின்றே என்று பிரிதி என்கிறார். திவ்ய தேசத்தை நீங்கள் சென்று அடையுங்கள் என்று ஆழ்வார் அருளி செய்கிறார் இந்த பாசுரத்திலே. ஆஹா, எம்பெருமானுக்கே யாராலே என்ன ஆபத்து வந்து விடுமோ என்று அஞ்சுகின்ற நித்திய சூரிகள் எல்லாம் வந்து இங்கே தொழுகிறார்கள் என்பதைத்தான் அந்த பேதை வண்டுகள் எரியன வெறுவரு என்று இப்படி காட்டியிருக்கிறது என்று சுவாபதேசத்திலே காஞ்சி பிரதிபாதிபங்கரம் அன்னங்கராச்சாரியர் சுவாமி சுவாபதேசத்திலே காட்டியிருக்கிறார். கடைசியாக இந்த பாசுரங்களை கற்பவர்களுக்கு பயன் சொல்லி தலை கட்டுகின்றார் திருமங்கை ஆழ்வார் 10வது பாசுரத்திலே. கரியமாமுகில் படலங்கள் கிடந்து அவை முழங்கிடா களிரன்னு பெரிய மாசுணம் வரையனத்தையர்தரு பிரிதியம் பெருமானை வரிகொள் வண்டர பண்பொழில் மங்கையர் கலியன தொலிமாலை அரிய விண்ணித பாடு நல்லடியவர்க்கு அறிவினையடையாவே. கரிய மாமுகில் படலங்கள் கிடந்து அவை முழங்கிட, அதாவது ஆகாசத்திலே மேகங்கள் எல்லாம் இடி இடித்துக் கொண்டு பெரிய ஓசையோடு எழுகின்றனவாம். மாமுகில் படலங்கள் கிடந்து அவை முழங்கிடா என்றார். அப்படி ஆகாசத்திலே மேகங்கள் கூட்டம் கூட்டமாக திரண்டு மழை பொழிவதற்காக அப்படி முழக்கத்தை செய்கின்றனவாம். அப்படி செய்கின்ற பொழுது அங்கே களிறு என்று நினைத்து பெரிய மாசுணம், மிகப்பெரிய மலைப்பாம்புகள் வரையன, மலை பெயர்ந்தாற் போல பெயர்தரு நகருகின்ற திருப்பிரிதி என்று இவ்வளவுதான் பாசுரத்திலே இருக்கக்கூடிய சொற்களுக்கு பொருள். அதாவது மேகங்கள் ஆகாசத்திலே முழங்கிட அவற்றை கண்டு யானைகள் என்று அஞ்சி என்று நினைத்து அந்த பாம்புகள் நகருகின்றன என்று இது சொல்லப்பட்டிருக்கிறது. இதை விளக்குகின்ற பொழுது நஞ்சியர் என்கிற ஆச்சாரியர் இப்படி அருளி செய்தாராம். அதாவது மலைப்பாம்புகளை கண்டு யானைகள் அஞ்சி ஓடுகின்றன என்று, அதாவது யானைகளை கண்டு மலைப்பாம்புகள் அஞ்சி ஓடுகின்றன என்று பொருள் அருளி செய்தாராம். அதாவது களிறு என்று அந்த மேகங்களை பார்த்து யானை என்று நினைத்து அந்த மலைப்பாம்புகளானவை மலை போல பெயர்ந்து அவை அஞ்சி ஓடுகின்றன என்று இப்படி பொருள் அருளி செய்தாராம். யானையை எங்கே நம்மை மிதித்து விட போகிறதோ என்று அந்த மலைப்பாம்புகள் அஞ்சி ஓடின என்று நஞ்சியர் என்கிற ஆச்சாரியர் இதற்கு பொருள் அருளி செய்தாராம். ஆனால் திருமங்கை ஆழ்வார் அவர் அருளி செய்த பாசுரம் அதுவும் திருப்பிரிதி என்கிற திவ்ய தேசத்தை பற்றின பாசுரம். இந்த பாசுரத்திலே அது மிகப்பெரிய மலைகள், அதிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய மலை பாம்புகள் அவர்களை பற்றி சொல்லி இருக்கிறபடியினாலே இப்படி பொருள் கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்று நினைத்த நஞ்சியருடைய சீடர் நம்பள்ளை என்பவர் அவர் என்ன தெரிவித்தாராம், யானைகளை கண்டு மலைப்பாம்புகள் அஞ்சி ஓடுகின்றன என்று சொல்வதை காட்டிலும் அந்த யானைகள் தங்களுக்கு ஆகாரமாக கிடைத்தபடியினாலே மிகவும் மகிழ்ச்சியோடு அந்த யானைகளை விழுங்குவதற்காக மலைப்பாம்புகள் செல்லுகின்றன என்று இப்படி சொல்லலாமே. கீழே ஒரு பாசுரத்திலே அது இரும் பசி அது கூற அரவம் ஆவிக்கும் என்று பசியினாலே மலைப்பாம்புகள் அங்கே துடித்துக் கொண்டு கிடந்தன என்று தெரிவித்திருக்கிறபடியினாலே யானைகளையும் விழுங்கும்படியான மலைப்பாம்புகள் உண்டு என்று மலைப்பிரதேசங்களை வர்ணிக்கிற பொழுது கவிகள் கூறுவதுண்டு. கம்பர் கூட கம்ப ராமாயணத்திலே இடிகள் வேழத்தை எயிற்றுடன் எடுத்து உடன் விழுங்கும் கடிய மாசுணம் என்று சித்திரக்கூட்ட மலையிலே இருக்கக்கூடிய பாம்புகள் யானைகளை விழுங்கக்கூடியவை என்றெல்லாம் தெரிவித்திருக்கிறார் பிற்காலத்திலே. ஆகினாலே யானைகளை விழுங்கும் பாம்புகள் அந்த மேகங்களை கண்டவுடனே யானைகள் தான் வந்துவிட்டன என்று அந்த யானைகளை ஆகாரமாக கொள்வதற்காக அவைகள் அந்த மேகங்களை நோக்கி நகருகின்றன என்று இப்படி பொருள் கொள்ளலாமே என்று நம்பள்ளை என்கிற ஆச்சாரியர் அருளி செய்தவுடனே நஞ்சியர் நீர் சொன்னதுதான் சரியான பொருள் என்று தம்முடைய சீடரையே கொண்டாடினார் என்கிற ஐதீகம் இந்த பாசுரத்தினுடைய வியாக்கியானத்திலே காட்டப்பட்டிருக்கிறது. அப்படி அந்த பெரிய மலை பாம்புகள் வரையன பெயர்தரு அப்படி நகர்ந்து செல்லக்கூடியதான அந்த பிரிதி என்கிற திவ்ய தேசம், அதாவது எம்பெருமான் மிகவும் பிரீத்தியோடு எழுந்தருள் இருக்கிற இடமாகினாலே
அதற்கு பிரீத்தி என்கிற திருநாமமே ஏற்பட்டு விட்டது. அதுதான் தமிழிலே பிரிதி என்று வழங்கப்படுகிறது என்று கூட சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட பிரிதி எம்பெருமானை பாடினவர் யார் என்றால் அவர்தான் திருமங்கை ஆழ்வார் என்று வரிகொள் வண்டரை பைம்பொழில் மங்கையர் கலியன் என்று திருமங்கை நாட்டிற்கு தலைவன். வரிகொள் வண்டு அறை என்றால் வண்டுகள் எல்லாம் இனிய ரீங்காரம் செய்யும்படியான அந்த திருமங்கை நாட்டிற்கு தலைவரான அந்த திருமங்கை ஆழ்வார் அவர் பாடிய திருமொழி அது எப்படிப்பட்டது என்றால் அரிய இன்னிசை என்கின்றார். திருமங்கை ஆழ்வார் இருக்கிற ஊரிலே வண்டுகளும் ரீங்காரம் செய்கின்றன என்றால் அந்த வண்டுகள் பாடுகின்ற ஊரிலே பிறந்த ஆழ்வார் அவர் பாடுகின்ற பாடல் அரிய இன்னிசையாக இல்லாமல் வேறு எப்படி இருக்கும்? அந்த ஊரிலே பிறந்தவர்களுக்கே இசை என்பது இயற்கையாக ரத்தத்திலேயே ஊறி இருக்கும் என்று சொல்லுவதுண்டு. ஆழ்வாரே அதை அருளி செய்வதாக நாம் கொள்ளலாம். அப்படிப்பட்ட அரிய இன்னிசையான 10 பாசுரங்களை பாடும் நல்லடியவர்களுக்கு அருவினைகள் நெருங்காது, பாவங்கள் அவர்களிடத்தில் வந்து சேரவே சேராது. அத்தனை பாவங்களையும் எம்பெருமான் போக்கி விடுவான் என்பதை கீழ்ப்பாசுரத்திலேயே ஏதுமின்றி நின்னருளும் நம் பெருந்தகை என்று அருளி செய்தார் அல்லவா? ஆகையினாலே அந்த திருப்பிரிதியிலே இருக்கிற எம்பெருமானை பற்றிய இந்த 10 பாசுரங்களை பாடுபவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்றால் அரிய விண்ணிசை பாடு நல்லடியவர்க்கு அறிவினை அடையா என்று அவர்களுக்கு பாவங்கள் வந்து சேரா. அவர்கள் எம்பெருமானுடைய திருவடிகளை நிச்சயம் காண பெறுவர் என்பதாக இந்த 10 பாசுரங்களை கற்பவர்களுக்கு பலன் சொல்லி இந்த திவிதேசத்து அனுபவத்தை தலை கட்டினார் ஆழ்வார். அடுத்தபடியாக இந்த திவிதேசத்திற்கு தெற்கே அமைந்திருப்பதான பதரிகாசிரமம் என்கிற திவிதேசத்தை அனுபவிக்க தொடங்குகிறார். அதை தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கை ஆழ்வார் திருவிழிகளே சரணம்.